ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து என்ன டயகிராம் வந்து ஸ்கெட்ச் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துருக்க டயகிராம் வந்து ஒரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் பிளேட். நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா வந்து நம்ம இதுதான் வந்து நம்மளோட ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்கெட்ச் பண்ண போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் நான் சாஃப்ட்வேர்க்குள்ள வந்துருக்கேன். சாஃப்ட்வேர்க்குள்ள வந்து நான் என்ன பண்றேன், ஆல்ரெடி இருக்கிற எல்லா பேசிக் யூனிட் லிமிட் செட் பண்றது எல்லாமே செட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் நான் டயகிராம்க்குள்ள வரேன். ஸோ இப்போ டயகிராம்ல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எங்க இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு வந்து பார்க்கலாம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்த டயகிராம் வந்து நம்ம வந்து எங்கிருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 116. ஸோ நான் என்ன பண்றேன், அதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஐ எம் டேக்கிங் த சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் இந்த பாயிண்ட் ஆஃப் 116. ஸோ என்ன பண்றேன், 116க்கு நான் என்ன பண்றேன், ஒரு சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் நான் வந்து என்ன பண்றேன்னா எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது நான் என்ன பண்றேன்னா வந்து அதையே சென்டர் பாயிண்டா வச்சு இங்க வந்து எவ்வளவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து சேம் சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 22. ஸோ நான் என்ன பண்றேன், இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 22 வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், வரைஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ இங்க வந்து டயாமீட்டரோட சிம்பிள் குடுக்கலனாலும், பட் இது இங்க இருந்து இதுக்கான லென்த் வந்து மொத்தமா இது பண்றதுனால வந்து இது வந்து என்னன்னா, இட் ரெஃபர்ஸ் த டயாமீட்டர். ஸோ அத வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், வரைஞ்சு முடிச்சிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து என்ன என்ன வந்து வரையணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த சென்டர் ஆஃப் த பிளேன்ல இருந்து வந்து இந்த சைடு ரைட் சைடு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து இந்த ஹோல்ஸ் 2 ஹோல்ஸ் லொகேட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கான லென்த், அதாவது அதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து 10 mm சொல்லியிருக்காங்க. ஸோ எய்தர் சைடும் வந்து 10 mm தான் இருக்கும். ஸோ அத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வரைஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஐ எம் ஜஸ்ட் கன்ஸ்ட்ரக்டிங் த ஒன் ரெஃபரன்ஸ் லைன் இன் த சென்டர் பாயிண்ட் so that it must be very easy to understand. So before that நான் என்ன பண்றேன், சென்டர் லைன் வரையறதுக்கு முன்னாடி இப்போ இந்த சர்க்கிளோட ஹோல்ஸ் வந்து அப்ல வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நான் வந்து பார்த்து அதை வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் டிராயிங் த சென்டர் லைன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து என்னன்னா, ஒன்னு வந்து 50 mm அண்ட் தென் அனதர் வந்து என்னன்னா 20 mm ரிசைட் தள்ளி இருக்கு. ஸோ வந்து நான் என்ன பண்றேன், ஃப்ரம் த சென்டர் பாயிண்ட்ல இருந்து நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன், 50 mm தள்ளி என்ன பண்றேன், ஒரு ஒரு லைன் வந்து நான் வரைஞ்சுக்கிறேன். அடுத்தது வந்து என்னன்னா வந்து 20 mm தள்ளி என்ன பண்ணிக்கிறேன், ஒரு லைனை வந்து வரைஞ்சுக்கிறேன். அடுத்தது நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வந்து now I'm going to use the offset command for the distance of 10 mm from this side and then from this side also. அதாவது நான் ஏன் வந்து இப்படி வரைஞ்சிருக்கேன்னு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு 10 mm வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல வந்து என்னன்னா 50 mm வரைஞ்ச 50 mm வரைஞ்ச லைனுக்கு லெஃப்ட் சைட்ல வந்து வரணும். அதே 10 mm டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா எனக்கு வந்து 20 mm வரைஞ்ச லைன் இருக்குங்களா, இந்த லைன் மேல இருக்க லைன் அதுக்கு ரைட் சைட்ல வரும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த ஆஃப்செட் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த வேல வந்து பண்ணிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, மேல வந்து உங்களுக்கு 2 ஹோல்ஸ் இருக்கு. அதுலயே வந்து ஒரு ஃபில்லட்டும் இருக்கு. ஸோ அதுக்கான டைமென்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் அண்ட் டயாமீட்டர் போத் ஆர் ஆல்சோ 10. இங்க பாருங்க, வெளியே வந்து 10 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க 2 ஹோல்ஸ் 10 டயாமீட்டர். ஸோ அப்போ 2 சிமிலரா இருக்க ஹோல்ஸ் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா, அப்போ இதுதான். ஸோ அதை நம்ம இப்ப டிரா பண்ணிக்கலாம். ஸோ 2 இடத்துலயுமே நம்ம என்ன பண்ணணும், சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ், ஃபர்ஸ்ட் நான் சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 10. ஸோ இதை வரைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி என்ன பண்ணுங்க, காப்பி செலக்ட் பண்ணுங்க ஃப்ரம் திஸ் ரீஜன் டு திஸ் ரீஜன். ஸோ இதை வரைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுங்க, delete பண்றதுங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த அன்வான்டட் லைன்ஸ். ஸோ இப்போ நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது வந்து நம்ம இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்பர்ல வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ லோவர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து நம்ம சேனல் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து கவர் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா வந்திருக்கும் இந்த ரீஜன் இப்போ நான் வந்து எப்படி வந்து ஸ்கெட்ச் பண்ண போறேன்ட்டு. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரெஃபரன்ஸ் இது எவ்வளவு கொடுத்துருக்கான்னு வந்து பாத்தீங்கன்னா, சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து 40 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் டேக்கிங் த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 40 ஃப்ரம் திஸ் காமன் சென்டர் பாயிண்ட் and then I am going towards the from this point we have the two holes circle. அதோட ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்சைட்ல வந்து 10 இருக்கு, அவுட் சைட்ல வந்து 18 இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த பாயிண்ட் லொகேட் பண்றதுக்காக இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ரெண்டு எய்டர் சைட்லயுமே வந்து 45 டிகிரிஸ் வந்து மெயின்டைன் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்றேன், இங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து இது வரையறதுக்கு முன்னாடி எனக்கு போலார் ட்ராக்கிங் வந்து கீழே ஆன்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ போலார் ட்ராக்கிங் ஆன் பண்றதுக்கான கீ கமாண்ட் வந்து என்னன்னா F10. ஸோ அதை ஆன் பண்ணிட்டு, ஏன்னா அதுதான் மெயின், இல்லைன்னா நம்ம ரொம்ப கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 90 டிகிரின்றதுனால நீங்க அப்படியே ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேல இருக்க சென்டர் லைன்ல இருந்து தான் கீழே 45 காட்டும். பட் நீங்க வந்து வரையலாம், ஏன்னா வந்து 90ல ஆஃப் வந்து எவ்வளவு, 90ல வந்து ஆஃப் டிவைட் பண்ணா நமக்கு எவ்வளவு வரும், 45. ஸோ இங்க இருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 45. ஸோ நம்ம கரெக்டா வரைஞ்சிட்டு, ஸோ இதே ஸ்டெப் வந்து நீங்க இங்க பண்ணீங்கன்னா 135 வரும்.
ஸோ இப்ப நம்ம அதே நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். ஸோ அதே மாரி நீங்க இத பாருங்க. 135 வந்து உங்களுக்கு வரும். இல்லன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த மிரரும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி நான் இந்த சைடு உங்களுக்கு வந்து டைமென்ஷன் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுவும் சேம் வந்து இந்த பாருங்க 2 சைடுமே வந்து 45 தான் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ இது எல்லாமே எனக்கு அன்வான்டட்ன்றனால நம்ம அத அப்பப்போ அங்க இங்கேயே வந்து நம்ம இந்த அன்வான்டட் ஜியோமெட்ரிஸ வந்து நம்ம எடுத்துடணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இந்த 2 பாயிண்ட் தான் எனக்கு மெயின். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன், சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 10 அண்ட் தென் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 18 வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் வரைஞ்சுக்கிறேன். வரைஞ்சுட்டு என்ன பண்ணிடுறேன், இது அப்படியே வந்து காப்பி பண்ணி என்ன பண்றேன், காப்பி செலக்ட் பண்ணி இந்த இடத்துலயும் வந்து நான் என்ன பண்றேன், லொகேட் பண்ணிக்கிறேன். லொகேட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்த நம்ம டெலீட்டும் பண்ணலாம். பட் நமக்கு வந்து என்னன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு சில ட்ரிம்மிங் ஜாப் பண்ண வேண்டியது இருக்கனால, அப்போ வந்து நமக்கு மேபி எரர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், இந்த லைன் நான் அப்படியே வந்து விட்டுட்டு நான் வந்து இதை முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா, இந்த ஃபிகரை வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்போ என்க்ளோஸ் பண்ணணும். ஸோ அது வந்து இப்போ அதுக்கு ஸ்பெசிஃபைட் டைமென்ஷன் இல்லாதனால நம்ம என்ன பண்றோம், நார்மல் சர்க்கிளை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், வரைகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், இந்த இதை வந்து பை சென்டர் சென்டர் ரெஃபரன்ஸ் மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை சேஞ்ச் பண்ணிட்டு ஐ மூவிங் டுவர்ட்ஸ் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஃப்ரம் ஹியர் டு திஸ் பாயிண்ட். ஸோ இந்த இந்த லைன் பெர்பெண்டிகுலர், அது இல்லாம அட் சேம் டைம் அங்க அந்த லைன் வருது. ஸோ இங்க இருந்தா நம்ம வரைஞ்சோம், அந்த லைன் தான் இங்க எல்லோ கலர் இருக்கு. ஸோ அங்க ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கிறேன். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா, அங்க இருந்து இந்த சைடு வரதுக்கும் அதே மாதிரி அந்த சேம் பாயிண்ட், அந்த பாயிண்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்னால எனக்கு சேமா இருக்கும். ஸோ அந்த 2 இடத்தையும் கிளிக் பண்ணி நான் சர்க்கிள் வரைஞ்சிட்டு ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ட்ரிம். ஸோ ட்ரிம் விச் ரீஜன் மீன்ஸ் திஸ் ரீஜன். ஸோ இப்போ இந்த ரீஜனை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வந்து இப்போ ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நான் வந்து சர்க்கிள் வந்து இங்க வரைஞ்சிருக்க கூடாது, இங்க உள்ள வரைஞ்சிருக்கணும். ஐ ஹேவ் டு பாயிண்ட் திஸ் லொகேஷன். ஸோ அதுதான் வந்து எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்த வந்து ஜஸ்ட் ட்ரிம் பண்ணிடுறேன். ஸோ வந்துட்டு இப்போ நீங்க இந்த இடத்த வந்து ட்ரிம் பண்ணிட்டு, இப்போ இதோட வந்து என்ன பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணி வைங்க. ஸோ இப்போ நம்ம என்ன வந்து வரைஞ்சிருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சென்டர் இந்த இந்த கேர்வ் பொசிஷன் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், வரைஞ்சிருக்கோம். இந்த இடத்துல தான் இப்போ நம்ம எப்படி டிரா பண்ணணும் பண்ணி வந்து எப்படி டிரா பண்ணணும்னு வந்து பாத்தீங்கன்னா, இங்க அவுட்டர் ஆஃப் ரேடியஸ் 10 mm வந்து வரைஞ்சு பாத்தீங்கன்னா, அங்க இருந்து கீழே வந்து லைன்ஸை டிரா பண்ணி நம்ம என்ன பண்ணோம், வரையணும். ஸோ அதோட நமக்கு டயக்ராம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சிம்பிள் தான். இதோட இந்த கார்னர் பாயிண்ட்ல இருந்து என்ன பண்ணுங்க, இந்த போலார் ட்ராக்கிங் ஆன்ல இருந்தா நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஜஸ்ட் கீழே வந்து டிராக் பண்ணி ஒரு லைனை வந்து எய்தர் சைடு ஆஃப் த கார்னர் பாயிண்ட்ல இருந்து என்ன பண்ணுங்க, வரையுங்க. வரைஞ்சு முடிச்சிட்டதுக்கு அப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா, இங்க இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து 6. அதே மாதிரி மேல வந்து சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து கீழே 10. ஸோ அந்த வேல்யூஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபில்லட் பண்ணணும். ஸோ கோ டு த ஃபில்லட் கமாண்ட் அண்ட் என்டர் த செலக்ட் த ரேடியஸ் அண்ட் என்டர் த வேல்யூ ஆஃப் 10 ஃபர்ஸ்ட் அண்ட் தென் என்டர் ஃப்ரம் ஃப்ரம் திஸ் டாப். ஸோ மேல வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ரிப்பீட் த ப்ராசஸ் அகைன். டேக் த ஃபில்லட் அண்ட் த ரேடியஸ் ஆஃப் 6, என்டர் அண்ட் தென் கிளிக் த மல்டிபிள். ஸோ ஐ எம் கோயிங் டு டூ திஸ் ஆபரேஷன் ஃபார் 2 டைம்ஸ். ஸோ இந்த லைனை செலக்ட் பண்ணி இங்க, தென் இங்க, அதே மாதிரி இந்த லைனை செலக்ட் பண்ணி இங்க, தென் இங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு இது பாருங்க, இந்த ஃபில்லட் ஆஃப் ரேடியஸ், அதாவது இந்த கேர்வ்டு போர்ஷன் வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு, அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலா வந்து நம்ம என்ன பண்ணணும், ட்ரிம் பண்ணணும். ஸோ நம்ம வந்து கரெக்டா பார்த்து ட்ரிம் பண்ணுங்க. அதே மாரி தப்பா ட்ரிம் பண்ணீங்கன்னா கண்ட்ரோல் இசட் கமாண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்கன்னா வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இது ட்ரிம் பண்ணும்போது நமக்கு இங்க வந்து ஜஸ்ட் ஒரு எரர் காட்டுது. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அண்ட் தென் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வந்து இதை இப்போ இது இந்த மாதிரி ட்ரிம் பண்ணாலும் வந்து நமக்கு இப்படிதான் வருதுன்றதுனால, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இந்த இடத்துல வந்து சின்னதா ஒரு லைன், ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும்னா வந்து மேலேயும் கீழே வந்து என்ன பண்ணிக்கணும், வரைஞ்சிக்கணும். திஸ் வந்து என்னன்னா டியூ டு சம் ஆஃப் த எரர் விச் மேபி ஹேப்பன் சம்டைம்ஸ். ஸோ அதனால் இப்ப பாருங்க. ஸோ வந்து நமக்கு அந்த பாயிண்ட்ல வந்து சம் டிஸ்லொகேஷன் வந்து இருக்கிறதுனால நமக்கு அந்த எரர் வந்தது. ஸோ அதையும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், பக்காவா வந்து நம்ம டிரா பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்க இருக்கிற அடிஷனல் ஜாமெண்ட்ரி, ஸோ அதுதான் வந்து என்னன்னா இந்த ஜாமெண்ட்ரி. ஸோ அதை வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணணும்னு வந்து பாத்தீங்கன்னா,
ஸோ அத வந்து ஒரு லைன வரைஞ்சுட்டு என்ன பண்ணுங்க, கோ டூ த ட்ரிம் கமாண்ட் அண்ட் தென் ட்ரிம். அப்போ நமக்கு எந்த இடம்ன்றதே வந்து நமக்கு கரெக்ட்டா வந்து லொகேட் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு இந்த இடம். ஸோ என்ன பண்ணுங்க, கோ டூ த ட்ரிம் கமாண்ட் அண்ட் தென் திஸ். அவ்வளோதான். ஸோ இப்ப என்ன பண்ணுங்க, இது வந்து நம்ம ரொம்ப இன்டெப்த்தா வந்து நம்ம டயகிராம் பெர்ஃபெக்ஷனோட இருக்கணும்ன்றதுக்காக தான் நம்ம இந்த அளவு உள்ள போயிட்டு செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்றோம், டிலீட் பண்றோம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேல. ஸோ அதே மாரி இந்த இடத்தையும் வந்து என்ன பண்ணுங்க, ட்ரிம் பண்ணிட்டு இன்சைட்லயும் வந்து ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா, நமக்கு வந்து டயகிராம் வந்து ஓவர். ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் இல்ல. நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம குடுத்திருக்க எல்லாமே வந்து வரைஞ்சுட்டோம். ஒரே ஒரு மிஸ்ஸிங் வந்து என்னன்னா ஹேட்சிங் தான். ஸோ ஹேட்ச செலக்ட் பண்ணி இந்த சென்டர் இத செலக்ட் பண்ணிட்டு, இங்க வந்து உங்களுக்கு தேவையான ஸ்பேசிங் தெளிவா இருக்கிற மாரி ஸ்பேசிங் குடுத்துட்டு 45 டிகிரி குடுத்துட்டு ஓகே குடுத்தீங்கன்னா, இங்க பாருங்க. இருங்க ஜூம் பண்ணிக்கிறேன். இங்க வந்து நம்ம குடுத்திருக்க கிவன் டைமென்ஷனுக்கு ஏத்த மாரி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வந்து, நம்ம இந்த டயகிராம் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஃபேஸ் பிளேட்ன்ற டயகிராம் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், டிரா பண்ணிட்டோம். ஸோ இது போல நெறைய வீடியோஸ் பார்க்கணும். உங்களோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க் யூ.